வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் வளிமண்டல தாளமுக்கம் எச்சரிக்கைகளை விடுத்து வரும் நிலையில் வடக்கு தமிழர் தரப்பின் ஒரு பகுதியின் அரசியல் தாளமுக்கம் இன்று பாக்கு நீரிணைக்கு அப்பால் நகர்ந்தமை தெரிந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவரான அங்கரநேசன் ஆகியோரின் அணி இன்று சென்னைக்கு பறந்தது. இந்த அணியில் கஜேந்திரகுமாரின் அணியில் உள்ள செல்வராஜா கஜேந்திரன், சுகாஸ் மற்றும் காண்டிவன் போன்ற சட்டவாள தலைகளும் அடங்கியிருந்தன. தமிழர்களுக்கு இலங்கையில் சமஷ்டி அரசியல் யாப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை அனைத்துலக சமூகம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் முதலில் பிராந்திய வல்லரசாகிய இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இந்த விடயத்தில் அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் அதற்கான அழுத்தத்தை தமிழக அரசியல் தலைவர்கள் டெல்லிக்கு கொடுக்க வேண்டிய அவசர தேவை காரணமாக இந்த சென்னை பயணம் இடம்பெறுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகின்றார். ஆனால் தமிழக அரசாங்கம் டெல்லியில் உள்ள பாஜக அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றதா என்பது இன்னொரு கேள்வி. ஏனென்றால் அடுத்த வருடம் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்றது. எது எவ்வாறு மாவீரர் நாளுக்கு அண்மையாக அங்கரநேசரின் அழைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு சில நிகழ்வுகளில் பங்கெடுத்த பின்னரான சூட்சுமங்களில் ஒன்றாக இன்று அங்கரநேசனுடன் கஜேந்திரகுமாரின் அணி சென்னைக்கு பறந்துள்ள விடயமும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடும். வடக்கு அரசியல் இவ்வாறு நகர அண்மைய வெள்ள பேரழிவுக்கு பின்னர் இலங்கையில் இன்று மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாகி இருந்தன. எனினும் மலையக பகுதி மற்றும் வடமேல் மாகாணங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் இன்னமும் முழுமையாக சீரடையாத நிலையால் அங்குள்ள பல பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கவில்லை. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் இன்று 640 பாடசாலைகள் திறக்கப்படாமல் மூடியிருந்தன. அவற்றில் பயிலும் மாணவர்களுக்கு அநேகமாக 2026 ஆண்டில்தான் பாடசாலைகளுக்கு செல்வதற்குரிய வழி திறக்கப்படக்கூடும் என தெரிகின்றது. இப்போது பேரவல காலத்தில் இலங்கைக்கு அவசரமாக உதவி சென்ற இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளின் அவசரகால குழுக்களும் தத்தமது நாடுகளுக்கு திரும்பிவிட்டன. நேற்று முன்தினம் இந்திய ராணுவத்தின் மகியங்கனை கள மருத்துவமனை மூடப்பட்டு இந்திய ராணுவத்தின் சத்ருஜித் பிரிவு அங்கிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பிய நிலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் இலங்கையில் குதித்த ஜப்பானிய பேரிடர் மருத்துவ குழுவும் சிலாபத்தில் அமைக்கப்பட்ட தமது கள மருத்துவமனையை மூடிவிட்டு ஜப்பானுக்கு திரும்பியுள்ளது. இப்போது இலங்கைக்கான நிவாரண விநியோக வான்கலங்களும் கடற்கலங்களும் மெல்ல மெல்ல குறைவடைய ஆரம்பித்து விட்டன. இலங்கையர்கள் இனிமேல் தனித்து இந்த பேரவலகால யதார்த்தத்தை கையாள வேண்டிய நிலைமை வருகின்றது. ஆனால் தெற்கில் உள்ள எதிரணியினர் வழமை போலவே பேரவல அரசியலில் பீதியூட்டும் கருத்துக்களை வெளியிடுவதற்கு பின்னிற்கவில்லை. அந்த வகையில் தனது தலைவர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வு கூறியபடி அடுத்த வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலமான ஏப்ரலில் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என அகிதேசிய கட்சியிலிருந்து ஹரீன் பெர்னாண்டோவின் புதிய எச்சரிக்கை பகிரிடலாக வருகிறது. இலங்கை ஒரு அந்நிய செலாவணி நெருக்கடியை நோக்கி நகர்ந்து வருவதால் 2026 ஏப்ரலில் இலங்கையர்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியை அனுபவிக்கும் காலம் வரும் என ஹரீன் பெர்னாண்டோ தெற்கில் எச்சரிக்கும் பின்னணியில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாடு மீண்டும் சரியான திசையில் கட்டி எழுப்பப்படாமல் விட்டால் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் இலங்கையருக்கு கசப்பான அனுபவங்களை தோற்றுவிக்கும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம்தான். இதனால் தான் இந்த பேரழிவிலிருந்து மீட்சி வருவதற்காக ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவதற்கு தற்போது அனுர அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. சிரியாவுக்கும் உக்ரைனுக்கும் கூட்டப்பட்டது போல ஏதாவது ஒரு நெருங்கிய பங்காளி நாடு இவ்வாறாக ஒரு நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட உதவும் என அனுர அரசாங்கம் கடந்த 2 வார காலமாக காத்திருந்தாலும் இதுவரை அவ்வாறான அனைத்துலக நன்கொடையாளர் மாநாட்டுக்குரிய அசுமாத்தியங்களை பங்காளி நாடுகள் வெளிப்படுத்தாததால் இப்போது அனுர தரப்பே வேறு வழியின்றி இந்த இன்டர்நேஷனல் டொனர் கான்ஃபரன்ஸை கூட்ட திட்டமிடுவதை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். உலக வங்கி மற்றும் அரசு நிறுவனங்களால் தற்போது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளின் மதிப்பீடுகள் முடிவடைந்த பின்னர் இந்த அனைத்துலக நன்கொடையாளர் மாநாடு நடத்தப்படும் எனவும் விஜித ஹேரத் கூறுகிறார். இப்போதைய நிலையில் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவு காரணமாக பீதிகள்
மின்சார வலையமைப்புகள், நீர் விநியோக வலையமைப்புகள், நீர்நிலைகள் அதாவது அணைக்கட்டுகள் உட்பட்ட நீர்நிலைகள் மற்றும் கால்வாய்கள் பெரும் சேதத்தை அடைந்துள்ளன. தொழிற்சாலைகள் உட்பட்ட கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மூழ்கிய தொழிற்சாலைகளில் பல தொழிற்சாலைகள் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டித் தரும் வகையிலான தொழிற்சாலைகள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆக மொத்தம் இலங்கையில் இந்த பேரழிவால் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதங்கள் அவலமானவை, பொருளாதார தாக்கத்துக்கு உரித்தானவை. இந்த அழிவுகளை மீண்டும் கட்டமைத்துக் கொள்ள 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவை என்ற நிலைமை உள்ளது. அதாவது ஒரு இமாலய பெருந்தொகை 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ஓரளவு பெரும் இமாலய தொகை. உட்கட்டமைப்புகளில் மட்டுமல்ல, அண்மைய நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் பிறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்கள் கூட அழிவடைந்து விட்டன. இதனால் மக்களில் கணிசமானோர் இவ்வாறான அன்றாட அவலங்களை எதிர்கொள்கின்றார்கள். அண்மைய இயற்கை அவலங்களால் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகையில் அதாவது 22 லட்சத்தில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணங்களை இந்த அவலத்தில் இழந்திருக்கின்றனர். இதுவாறோ தித்வா சூறாவளி இலங்கையை ஊடறுத்து கடந்த போது ஏற்பட்ட அழிவுகளை மீண்டும் கட்டமைக்க 6 முதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவை என்ற ஒரு இலக்கு இருக்க, இப்போதைய நிலையில் நிவாரணங்களை திரட்டுவதற்காக அரசாங்கம் அறிவித்த அதிகாரபூர்வ நன்கொடை கணக்கு பக்கத்தில் ஆக மொத்தம் இதுவரை 3.4 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் மட்டுமே நன்கொடையாக கிட்டியுள்ளன. அதாவது இலங்கை ரூபாக்களில் 3.4 பில்லியன்கள் கிட்டினால் 6 முதல் 7 பில்லியன் டாலர் தேவை என்ற இமாலய தொகை இருக்கும் நிலையில் இந்த வித்தியாசத்தை நீங்கள் கணிப்பிட்டுக் கொள்ளலாம். இப்போது இலங்கைக்காக ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. அதன் மூலமாக 35.3 மில்லியன் டாலர், மில்லியன் என்ற டாலர் இலக்கில் அதன் நிதி திரட்டல் இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் போதாது என்பதை அரசாங்கம் அறிந்திருப்பதால் தான் இப்போது அனைத்துலக நன்கொடை மாநாடே இதற்கு பொன்முட்டையிடும் வாத்து என்ற வகையில் தீர்வு வெறும் என அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதால் எதிர்வரும் நாட்களில் அநேகமாக அடுத்த வருடம் ஒரு நன்கொடையாளர் மாநாடை இந்த இயற்கை பேரவலத்தை மையப்படுத்தி கூட்டிக் கொள்வதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. இவ்வாறாக ஒரு நன்கொடையாளர் மாநாடு கூட்டப்பட்டால் மட்டும் தாம் நீட்டிக்கொள்ளும் பாத்திரத்தில் மில்லியன் டாலர்களில் மானியங்கள் விழக்கூடிய அதேவேளை நாணய நிதியம் உட்பட்ட சர்வதேச கடனாளிகளுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன் விதிகளுக்கும் ஒரு தற்காலிக நிவாரணம் கிட்டுமென அரசாங்கம் நினைத்துக் கொள்வதில் தவறுகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கான ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு 22 வருடங்களுக்கு பின்னர் கூட்டப்பட்டால், இறுதியாக ஆழிப்பேரலை காலத்தில் அதாவது 2004க்கு பின்னர் இவ்வாறான ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு கூட்டப்பட்டிருந்தது. ஆனால் 22 வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு சர்வதேச மாநாடு கூட்டப்பட்டால் ஈழத்தமிழ் மக்கள் குறித்த அரசியல் கரிசனைகளை மேற்குலகம் இந்த மாநாட்டுடன் பிணைத்து விட்டால் அதனால் ஈழத்தமிழர்களுக்கு சில அரசியல் ஆதாயங்கள் கிட்டிக்கொள்ளக்கூடும். ஆனால் இவ்வாறாக மேற்குலகம் இந்த விடயத்தில் பிணைப்பதற்கு இலங்கையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் பலமாக இருக்க வேண்டும். ஆனால் நல்வாய்ப்பற்ற ரீதியில் இப்போதைய நிலையில் அனைத்துலக ராஜதந்திர தடத்தை இவ்வாறான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் தமிழர் தரப்பு இருப்பதாக தெரியவில்லை. தமிழர் தரப்பு அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் தற்போது வெறும் உள்ளூராட்சி சபைகளுக்கான டீல்களிலும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய வகையில் கட்சிகளுக்கிடையிலான டீல்களிலும் சுருங்கி நிற்பது கவலைக்குரிய ஒரு விடயம். இவ்வாறான சுருக்கங்களுக்கிடையேதான் தமிழக தரப்புடன் பேசிக்கொள்ள யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழர் தலைகள் பறக்கும் காட்சிகளும் நீட்சி அடைகின்றன. ஆனால் மேற்குலகம் 2004ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை இலங்கை தீவுக்கு அனைத்துலக நன்கொடைகளை வழங்க முன்வந்தால் அந்த நன்கொடைகளில் தமிழர் தாயகத்துக்குரிய வகிபாகத்தை முறையாக பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பும் ஒரு 2.0 நிலைக்கு நகர்த்தப்பட வேண்டியது அவசியம் என்றாலும் யதார்த்தத்தில் தமிழர்களின் தரப்பில் அவ்வாறான ஒரு 2.0 நிலை இப்போதைக்கு தென்பட்டு கொள்ளவே இல்லை.